கோரிய நடிகை கஸ்தூரி மனு மீது இன்று மாலை சென்னை எழும்பூர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க இருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சாலமன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சாலமன், இந்த வழக்கின் பின்னணி என்ன? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. தெலுங்கு மக்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில பேசிய விவகாரத்துல நடிகை கஸ்தூரியை கடந்த சனிக்கிழமை அன்று சென்னை எழும்பூர் தனிப்படை போலீசார் ஹைதராபாத்தில் வைத்து கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட அவரை சென்னைக்கு அழைத்து வந்து சிந்தாதிரிப்பேட்டை காவல் நிலையத்துல வைத்து அதன் பின்னர் எழும்பூர் நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தப்பட்டார். அவருக்கு வருகிற 29ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் வழங்கி நீதிபதி உத்தரவு பிறப்பித்தார். அதன் அடிப்படையில நடிகை கஸ்தூரி தற்போது புழல் சிறையில் உள்ள பெண்கள் அறையில அவர் வந்து அங்க வந்து இருக்கிறார். இந்த நிலையில தற்போது தனக்கு வந்து ஜாமீன் கோரி அவர் வந்து எழும்பூர் நீதிமன்றத்துல ஒரு மனு ஒன்றை தாக்கல் செய்தார். குறிப்பாக அந்த மனுல தான் வந்து சிங்கிள் மதர் எனவும் தனக்கு ஸ்பெஷல் சைல்டு இருப்பதால் அதற்கு அனுமதி வழங்கி உடனடியாக சொந்த ஜாமீன்ல விடுவிக்க கோரி அவர் வந்து அந்த மனுல குறிப்பிட்டு இருந்தார். அதன் அடிப்படையில அந்த மனு மீதான விசாரணை இன்று மதியம் 12 மணி அளவில் எழும்பூர் நீதிமன்றத்துல வந்தது. அப்போது இருதரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த நிலையில அப்போது சென்னை காவல்துறை தரப்புல எந்த விதமான ஆட்சேபனையும் வந்து தெரிவிக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ள. குறிப்பாக இவர் வந்து சைல்டு இதுன்றதால சிங்கிள் மதர் என்பதால குறிப்பிட்டிருப்பதால மனிதாபிமான அடிப்படையில சென்னை காவல்துறையில எந்த விதமான ஜாமீன் கோரி எந்த விதமான நிராகரிப்பும் வந்து தெரிவிக்கவில்லை. அதன் அடிப்படையில தற்போது இந்த வழக்கின் விசாரணையானது 3 மணி அளவுல நீதிபதி வந்து ஒத்திவைத்துள்ளார். குறிப்பாக இதுல சென்னை காவல்துறை தரப்புல எந்த விதமான ஆட்சேபனையும் தெரிவிக்காத நிலையில அவருக்கு 90% வாய்ப்பு ஜாமீன் கிடைக்க வாய்ப்பு இருப்பதாகவும் காவல்துறை வட்டாரத்துல ஒரு தகவலானது தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சாலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.